வெல்கம் டு பேசிக் மேக்ஸ் சேனல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேயே செகண்ட் சாப்டர், அதாவது HCF அண்ட் LCM. HCFனா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அண்ட் LCMனா லீஸ்ட் காமன் மெத்தடு. இது ரெண்டுத்தை பற்றியான ரொம்ப பேசிக்கான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்பர்ஸோட வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை அதுக்கான லிங்க் இருக்குது, அது போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர்ஸ்க்கான சாப்டர்ஸ்க்கான சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம HCF பற்றி பார்க்கலாம். வாங்க அது ரிலேட்டடான சில சம்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி HCF. நான் என்ன சொல்லியிருக்கேன்? HCFனா ஹையஸ்ட், ஓகேவா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா, என்னது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா, இப்போ இதுல மூணு டேர்ம்ஸா கொடுத்துருக்காங்க. அதாவது 2 cube into 3 square into 5 into 7 power 4. அதுக்கப்புறம் இதே போல செகண்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க, இதே போல மூணு டேர்ம். இப்போ இது மூணுத்துக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் 2க்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2க்கு பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே லோயஸ்ட் 2 இருக்கு இல்லையா? ஏன்னா 2 தான் எல்லா இடத்துலயுமே காமனா இருக்கு. இங்கேயும் 2 ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் 2 ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் 2 ஸ்கொயர். நம்ம 2 கியூப் எடுத்து கூடாது, ஏன்னா இங்க கியூப் இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு? 2 ஸ்கொயர் தான் இருக்கு. சோ அதனால ஒரு நம்பர் நமக்கு ஒரு பவர் 2 மிஸ் ஆகுது. சோ பவர்ல எப்பவுமே கம்மியா இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப என்ன ஆகுது? மூணுத்தையும் கம்பேர் பண்றப்ப பவர் பாத்தீங்க அப்படின்னா இங்க 2 தான் இருக்கு. சோ அப்ப என்ன பண்றோம்? 2 ஸ்கொயர் அது மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் 3 பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க 3 ஸ்கொயர் இருக்கு, செகண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா 3 பவர் 5 இருக்கு, இங்க 3 இல்ல. சோ அப்ப என்ன பண்ணணும்? நம்ம 3 எடுத்துக்க கூடாது, அதை நம்ம விட்டுடணும். அடுத்து 5 வச்சுக்கோங்களேன். இங்க என்ன இருக்கு? பவர் 1 இருக்கு. ஒண்ணுமே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 இருக்கு, அதுதான் அர்த்தம். சோ 5 பவர் 1 into 5 பவர் ஸ்கொயர் into 5 பவர் கியூப். அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? இருக்கிறதுலே சின்ன நம்பர் இருக்கிறத எடுத்துக்க சொல்லியிருக்கேனா? இருக்கிறதுலே சின்ன பவர் உள்ளது. அப்ப என்ன ஆகும்? 5 பவர் 1, அதாவது into 5, அவ்வளவுதான். இது என்ன சொல்லியிருக்காங்க? 7 எடுத்துக்கப்ப என்ன ஆகும்? 7 பாத்தீங்க அப்படின்னா 7 ஸ்கொயர். ஓகேவா? ஏன்னா 7 ஸ்கொயர் தான் எல்லா இடத்துலயுமே நமக்கு காமனா இருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க? எப்பயும் போல நீங்க மல்டிப்ளை பண்ணிடுங்க. பண்ணனும் 2 ஸ்கொயர் எவ்வளவு? 4. 4 into 5 எவ்வளவு? 20 into 7 ஸ்கொயர் எவ்வளவு? 49. இப்போ என்ன மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 49 into 20 மல்டிப்ளை பண்ணுங்க. 9 2s are 18, 1 4 2s are 8, 9. அவ்வளவுதான். இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட். வித்தின் a few செகண்ட்ல நீங்க எப்படி HCF கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 2 எல்லா இடத்துலயும் இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதோட பவரை பார்க்கணும். பவர் எது ரொம்ப லீஸ்ட் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். 3 ஒரு இடத்துல 3 இல்லைனாலும் அதை நம்ம எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 பவர் 1 தான் இருக்கு. இந்த 7 பார்த்தீங்கன்னாலும் 7 ஸ்கொயர் தான் இருக்கு. ஸோ 2 ஸ்கொயர் into 5 பவர் 1 into 7 ஸ்கொயர், which is nothing but 980. இப்போ அடுத்த சம் பாருங்க. Find the HCF of 190, 288, 360. இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம LCM நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, 108 நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறேன்? 5 2s are 10, 4 2s are 8, 2 2s are 4, 7 2s are 18, 3 9 3s are 26. ஓகேவா? இப்படிதான். அப்போ 108 எப்படி வரும்? 108 is equal to 2. இங்க எத்தனை 2 இருக்கு? 2 2 இருக்கு இல்லையா? சோ 2 ஸ்கொயர் into 3 எத்தனை இருக்கு? 3 இருக்கு. சோ 3 பவர் 3. இந்த ஃபார்மட்ல நம்ம எடுத்து எழுதிக்கணும். அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? 288 இருக்கு. 288 எப்படி கண்டுபிடிப்போம்? 288 is equal to 144 வருமா? இது பாத்தீங்க அப்படின்னா 7 2s are 14, 2 2s are 4, இது 3 2s are 6, பேலன்ஸ் 1, 6 2s are 12, 1 2 is 2, பேலன்ஸ் 1, 8 2s are 16, 9 2s are 18, இங்க 3 3s are 9. இப்போ பாருங்க 2 எத்தனை இருக்கு? 1 2 3 4 5. எத்தனை இருக்கு? 288 க்கு 2 பவர் 5 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 3 ஸ்கொயர்ல இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? 360 இருக்கு. ஓகேவா? 360 பாருங்க எப்படி எழுதலாம்? 1 2 is 2, 8 2s are 16, 9 2s are 18,
3 times பார்த்தீங்கன்னா 30 again 3 times பார்த்தீங்கன்னா 2 5 times இருக்கு ஓகேவா இப்போ 360 எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 2 3 2 எத்தனை இருக்கு 3 அடுத்து 3 பாத்தீங்க அப்படினு வெச்சுக்கோங்களேன் 2 டைம்ஸ் இருக்கு அடுத்து 5 பாத்தீங்கன்னா ஒரு டைம்ஸ் இருக்கு ஓகே அது into 5 ஆகும் இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டேர்ம்ஸா நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதா அப்ப எப்படி எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க 2 எடுத்துக்கோங்க 2 இதுல என்ன சொல்லிருக்கா பவர் வந்து நான் கம்மியா எடுத்துக்க சொல்லிருக்கா இல்லையா அப்ப என்ன ஆகுது 2 ஸ்கொயர் எடுத்துக்கலாமா into இதுக்கு பாத்தீங்க 3 பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க 3 ஸ்கொயர் தான் வந்து கம்மியா இருக்கு அடுத்து 5 அத நம்ம விட்டுட்டோம் ஏன்னா ஒரு டேர்ம்ல தான் இருக்கு பேலன்ஸ் ரெண்டு டேர்ம்ல அது கிடையாது சோ அப்ப என்ன ஆகுது 2 into 2 4 3 ஸ்கொயர் எவ்வளவு 9 சோ 36 அவ்வளவுதான் இப்போ இதுதான் வந்து எப்படி வந்து ஒரு சம்முக்கு வந்து HCF அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இந்த மாதிரி டைரக்டா கொடுத்துட்டு இருந்தாங்களே நம்ம ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் ஒருவேளை சப்போஸ் 108, 280, 360 னா நம்ம LCM ஒவ்வொன்றுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அது எவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல லீஸ்ட் எது எடுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து HCF வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் வாங்க HCF லயே வேற விதமா நான் வந்து எப்படி क्वेश्चन வந்தா நான் வந்து அட்டெண்ட் பண்ணலாம்னு நான் நெக்ஸ்ட் சம்ல சொல்லி தரேன் வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம்க்கு போலாம் தேர்ட் சம் பாத்தீங்க அப்படினா find the HCF of 513 1134 and 1215 ஃபர்ஸ்ட் இப்போ இதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம HCF வந்து கண்டுபிடிச்சிருப்போம் இப்போ 513 பாத்தீங்க அப்படினா அதுக்குலாம் நம்ம வந்து LCM கண்டுபிடிக்காது ஒரு 2 டைம்ஸ் பண்ணீங்க அப்படினா அதுக்கு ஏதாவது பேலன்ஸ் வரும் சோ இப்போ இந்த மூணு நம்பருக்கு வந்து எப்படி வந்து நம்ம HCF கண்டுபிடிக்கிறது அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க இதுல ரெண்டு பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க ஓகேவா 1134 and 1215 அப்ப என்ன பண்றது இது ரெண்டுத்தையும் வந்துட்டு டிவைட் பண்ணனும் டிவைட் பண்ணா என்ன ஆகும் 1215 என்னது 1215 வந்து 113 ஆல 4 ஆல நம்ம டிவைட் பண்றோம் இப்போ என்ன ஆகுது 1 டைம் தான் நம்ம வந்து இது போடலாம் 1134 ஓகேவா இப்போ 5 ல 4 போய் என்ன ஆகும் 1 ஓகேவா 11 ல 3 போய்னா 8 இப்போ என்ன ஆகுது நமக்கு 81 கிடைக்குது again என்ன பண்றது இந்த 1134 ஐ நம்ம 81 ஆல டிவைட் பண்றோம் அப்ப என்ன பண்றோம் இப்போ என்ன பண்றோம்னா 1 டைம்ஸ் போட்டுக்கோங்க இந்த 113 ல 1 டைம்ஸ் போய்னா 81 பாத்தீங்கன்னா 3 ல 1 போய்னா வருது 2 வருது இல்லையா 11 ல 8 போய்னா 3 வருது பேலன்ஸ் வந்து 4 கீழ இருக்கிறோம் 324 இப்போ இந்த 81 வந்து 324 எத்தனை டைம்ஸ் 8 4s are 4 டைம்ஸ் வரும் இல்லையா 384 அப்ப இந்த இடத்தோட இது வந்து ஸ்டாப் ஆயிடும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 81 நமக்கு கிடைச்சிருக்கு இந்த நம்பர் தான் எடுத்துக்கணும் அப்ப இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணீங்க அப்படினா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 1134 and 1215 நம்ம கம்பைன் பண்ணனதுக்கு 81 தான் வந்து நமக்கு வந்து HCF வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் HCF of 1134 and 1215 is HCF எவ்வளவு கிடைச்சிருக்கு 81 கிடைச்சிருக்கு இப்போ என்ன பண்றோம் ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்கு இல்லையா 513 யும் 81 இருக்கு இல்லையா இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து HCF வந்து கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிப்பீங்க இப்போ அடுத்து என்ன பண்ணோம் 513 க்கும் 81 க்கும் இதே மாதிரி மெத்தட் தான் நம்ம வந்து இங்க வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் 513 ஐ 81 ஆல டிவைட் பண்ணனும் ஓகேவா 513 81 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் 6 டைம்ஸ் போட்டு பாருங்களா 8 6 48 7 டைம்ஸ் போட்டீங்கன்னா அதிகமா வரும் 17 8 7 56 567 அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் சோ நான் வந்து என்ன பண்றேன் 486 6 டைம்ஸ் எடுத்துக்கிறேன் ஓகேவா அப்ப என்ன வரும் 13 ல 6 போய்னா வரும் 7 வருமா இங்க பேலன்ஸ் என்ன இருக்கும் 10 இருக்கும் 10 ல 8 போய்னா 2 இருக்கும் பேலன்ஸ் 27 இல்லையா இப்ப 27 வந்துருக்கு மகன் again என்ன பண்ணனும் 81 27 ஆல பண்ணனும் அப்ப என்ன ஆகும் 3 டைம்ஸ் வருமா 27 into 3 வரும் 80 அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 87 தான் வந்துட்டு HCF கண்டுபிடிச்சோம் அப்ப என்ன ஆகுது 513 the HCF of 513
1134 and 1215 is HCF 27 தான் வந்து இதோட HCF. ஸோ சம் எப்படி கொடுத்தாலுமே வந்து நீங்கள் வந்து HCF வந்து எப்படி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது வந்து நீங்கள் வந்து போடணும். நீங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கேயும் ஒரு பிள்ளைக்கு இது யூஸ் ஆகும் நீங்கள் ஷேர் பண்ணுறதால. தேங்க்யூ. Thank you.